பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோ. இது பேர் லிப் அண்ட் ஆர்ட். இது எப்படி பண்ணுறதுன்னா, எம்டிஎஃப் போர்டில் கொஞ்சம் மிரர்ஸ், கலர்ஸ், அப்புறம் ஒரு கிளே, இதை வச்சு நம்ம பண்ணக்கூடிய டிசைன் பேர் தான் லிப் அண்ட் ஆர்ட்டு. இதில் வந்து மோல்டிட் கிளே தான் இதில் ஸ்பெஷல். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம இந்த ஆர்ட் ஒர்க்குக்கு ஒரு எம்போஸ்டு லுக், ஒரு 3D எஃபெக்டை கொண்டு வர்றது வந்து அந்த கிளே தான். இப்போ நமக்கு தேவையான பேட்டர்ன்ஸை இந்த போர்டில், எம்டிஎஃப் போர்டு வந்து சர்க்கிளாகவும் இருக்கும், ரெக்டாங்கிளாகவும் இருக்கும். நீங்கள் என்ன சைஸ் வேணால் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் இது எல்லோரும் வாங்குறது இந்த ரவுண்டு தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி ரவுண்டு போர்டு வாங்கி உங்களுக்கு தேவையான பேட்டர்னை வரைஞ்சிக்கலாம். பூ மாதிரியோ இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வரைஞ்சிட்டு அதில் காம்பஸ் வச்சு வரைஞ்சிக்கோங்க. முதல்ல சர்க்கிள் பண்ணிவிட்டு அது சர்க்கிளில் கரெக்டாக உங்களுக்கு தேவையான டிசைன்ஸை வரைஞ்சிக்கோங்க. இப்போது இதில் வந்து அந்த கிளே நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிளே வந்து ஃபெவிக்ரில் மோல்டிட் கிளே, அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து ரெசின், ஒன்று வந்து ஹார்ட்னர். இந்த ரெண்டையுமே ஒரே மாதிரி பிளெண்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தேவையான அந்த இது கிடைக்கும், அந்த மோல்டிட் கிளேயோட இது கிடைக்கும். இப்போ இதை நான் ரெண்டுமே ஈக்குவல் பார்ட்ஸில் எடுத்துக்கணும். ரெசினும் ஹார்ட்னரும் ஈக்குவலாக எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு அதை வந்து ஒரே ஈவனாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் வெவ்வேறு கலரில் இருக்கும். அதை ஒரே கலராக மர்ஜ் பண்ணி ஃபுல்லாக நல்லா கையில் வச்சு பிசைஞ்சு அதை நல்லா மர்ஜ் பண்ணிக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அதை போட்டு நல்லா அதை மெர்ஜ் பண்ணி ஒரு ஈவன் கலரில் கொண்டு வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு பால் மாதிரி வச்சிட்டோன்னா இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் இப்போ கையால் உருட்டி அதை பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ரோப் மாதிரி கொண்டு வரணும். அதை வச்சு தான் நம்ம அந்த டிசைனை ஃபில் பண்ண போகிறோம். இதுதான் இந்த ஆர்ட்டோடைய இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த மாதிரி ரோப்பு அந்த மாதிரி கொஞ்சம் பிகினர்ஸ்லாம் அப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இதில் பெட்டல் ஷேப்பு, அப்புறம் ட்ரையாங்கிளாவோ இல்லை பால் ஷேப்லேயோ செஞ்சு அதில் டிசைன் பண்ணி கூட பண்ணுறாங்க. பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி இதான் சூட் ஆகும். நான் வந்து இது யூடியூப்பில் பார்த்து தான் இதை கற்றுட்டு நான் பண்ணுறேன். இது வந்து குஜராத்தில் ரொம்ப ஃபேமஸான ஆர்ட்டு. நார்த் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல்லலாம் பார்த்திங்கன்னா, இந்த கிராஃப்ட் சேனல்லலாம் இது வந்து நிறையா பண்ணுறாங்க. அவங்க ஒர்க் ஷாப்லாம் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அதை உருட்டி அந்த கிளேவை இந்த மாதிரி ஒரு கயிறு மாதிரி கொண்டு வந்துட்டேன். அதை வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஃபெவிகால் க்ளூ இதுக்கு வேணும்னு, அதை வச்சு நம்ம ஒட்டிக்கணும். ஃபெவிகால் எம்ஆர் அப்படின்னு இருக்கும், அந்த க்ளூ வாங்கிக்கோங்க. அதை வச்சு அதை முதல்ல தடவிட்டு இந்த ரோப்பை அதில் வச்சிடணும். அப்புறம் இது வந்து ஏர் ட்ரை கிளே. இது வெளியில் வச்சிங்கன்னா காஞ்சி அப்படி கல் மாதிரி ஆகிடும். அதனால் இதை வந்து காயறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு டூல் வச்சு, நான் இப்போ ஒரு டூல் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட டூல் இல்லைன்னா ஒரு மேட்ச் ஸ்டிக்கோ இல்லை ஒரு டூத் பிக்கோ இல்லைன்னா ஒரு பென்னோடைய ரீஃபில் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அது மாதிரி வச்சு இந்த மாதிரி நான் புள்ளி புள்ளியாக வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அப்படியே ரோப் வந்து அப்படியே ப்ளெயினாக இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எல்லா இதையும் இந்த டிசைன் பூரா கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நான் இப்போ பண்ணுற மாதிரி அந்த ரோப்பை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ரோப்பை அந்த இது காயறதுக்குள்ளேயே அதுக்குள்ளேயும் ஒரு டீட்டெயில்டாக ஒரு டிசைன் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த கிளே எடுக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செய்யுங்க. இது காற்று பட்டாலே இது கட்டி ஆகிடும். அதனால் தேவையான அளவு மட்டும் எடுத்து உடனே செஞ்சுட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இது ஒரு 25 ரூபா தான் ஒரு பேக்கெட்டு. நீங்கள் இந்த ஒரு போர்டு பண்ணுறதுக்கு எனக்கு 25 ரூபா தான் ஆச்சு. அந்த ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ஆகிடுச்சு. கொஞ்சம் மிச்சம் இருந்தது அப்படியே வச்சதில் கட்டி ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் கரெக்டாக தேவையான அளவு இது பண்ணிவிட்டு மீதியை வந்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. இப்போ அந்த மாதிரி நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உருட்டி செய்யணும் ரோப் மாதிரி.
அப்புறம் ஒரு டிசைன் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தின்னாக கூட இருக்கலாம் அந்த ரோப்பு. ஆனால் எண்டு வர்றப்போ நல்லா பெரிய டிசைனாக வந்துடுறப்போ கொஞ்சம் திக்கான ரோப்பாக போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோ ட்ரிக்ஸ்லாம் தெரியல. இப்போ தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போது இது கடைசி லேயர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இது மாதிரி மட்டும்தான் ரோப் மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை. நான் முன்னையே சொன்ன மாதிரி பெட்டல் ஷேப்லேயோ இல்லை பூ மாதிரி முக்கோணம் மாதிரி அப்படி கூட இந்த மோல்டிட் கிளேயை மோல்டு பண்ணி நீங்கள் செய்யலாம். ஆனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி செஞ்சுருக்கேன்னு காட்டுறேன். இப்போ இதையே வச்சு நான் ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை வந்து இந்த அவுட்டர் லேயரில் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி செஞ்சுருக்கேன். இதை இப்போ பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். நாம் வந்து என்ன மாதிரி டிசைன் பண்ண போகிறோன்னு முன்னாடியே ஒரு ரஃப்பாக ஒரு ஐடியா வச்சுட்டு நம்ம பண்ணலாம். சில டைம் வந்து நம்ம செஞ்சுட்டே இருப்போம். அப்பப்போ நமக்கு வந்து ஐடியாஸ் வரும். அதை அப்படியே வந்து இது பண்ணி டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போது இது வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா காய வச்சுருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம கலர் பண்ண போகிறோம். நான் அக்ரிலிக் பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். அதை வச்சு கலர் பண்ணிக்கலாம். இப்போ கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேஸ் கோட்டாக ஒயிட்டு கொடுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்களா ஒயிட் இருக்குல்ல, இந்த மாதிரி நான் அந்த போர்டு பூராவே ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் நான் கலர்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ தான் அந்த கலர் வந்து பிரைட்டாக காட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இந்த போர்டு வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். அப்போ அதில் வந்து நம்ம கலர்ஸ் போட்டோன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்காது. அதனால் முதல்ல வந்து இப்போ வீட்டுக்கு ப்ரைமர் அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி முதல்ல ஒரு ஒயிட் கோட் கொடுத்துருவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம இந்த போர்டுக்கு ஒயிட் கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கலர்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் அக்ரிலிக் ஒயிட் பெயிண்ட்டும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஜெஸ்ஸோ அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ அது கலர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். கலர்ஸ்லாம் உங்களோட சாய்ஸ் தான். நான் 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெட்டு, ப்ளூ, ஆரஞ்சு, அது அந்த மாதிரி காம்பினேஷனில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா இந்த மிரர்ஸ் ஒட்டுறது தான். இப்போ மிரர்ஸ் வந்து திலகம் ஷேப்பு, ரவுண்டு, ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், அப்புறம் குட்டி திலகம், பெரிய திலகம்னு சைஸ் வாரியாக டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு, மேங்கோ ஷேப்பு, லீஃப் ஷேப்பு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் என்ன வேணால் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுட்டு அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மிரர்ஸை, அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிரர்ஸை வந்து சூஸ் பண்ணி ஒரு டிசைனாக அழகாக ஒட்டிட்டு, இதுக்கும் நான் வந்து இந்த க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். ஃபெவிகால் எம்ஆர் அதுதான் யூஸ் பண்ணுறேன். அதை போட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். ஒட்டி அழகாக கம்ப்ளீட்டாக வச்சதுக்கப்புறம் இதை அப்படியேவும் நீங்கள் விட்டுடலாம். மிரர்ஸ் ஒட்டி அதையோடையே விடலாம். அது மேலே நான் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக்கிறதுக்காக இந்த கோல்டன் கலர் பெயிண்டில் மண்டலா டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டாட்டாக வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற இது வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் சொன்னேன் இல்லையா, அதை யூஸ் பண்ணி இந்த மிரர்ஸை சுற்றி நான் வச்சுருக்கேன். இப்போ என்னோடய ஃபைனல் ப்ராடக்ட் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் இவ்வளோ நாள் என்னோடய வீடியோவை பார்த்து நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இன்னும் என்னோடய வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய அதர் கிராஃப்ட் வீடியோவை சேனலில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.